ஒரு கவிஞர், ஒரு அரசகுமாரி, காதலுக்காக உயிரையே தியாகம் செய்த இருவர். தமிழ் வரலாற்றின் மிக சோகமான காதல் கதை அம்பிகாபதி, அமராவதி. வெல்கம் டு ஜரீனா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் லவ் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் சோழர்களின் ஆட்சி மிக பிரபலமாக இருந்தது. அரசவையில் பல பெரிய கவிஞர்கள் இருந்தாங்க. ஆனால் அதில் ரொம்பவும் புகழ்பெற்றவர் கம்பர். அவருடைய மகன்தான் அம்பிகாபதி. அம்பிகாபதி சின்ன வயசுலேருந்தே கவிதை, இசை, தமிழ் இலக்கியம்னு திறமையாக இருந்தார். யார் இந்த அமராவதி? சோழ மன்னனின் அழகான மகள். அவங்க தான் அமராவதி. அவங்க அறிவில், அழகில் அனைவரையும் கவர்ந்த இளவரசி. ஒரு நாள் அரண்மனையில் கவிதை நிகழ்ச்சி நடந்தது. அப்போதான் முதல் முறையாக அம்பிகாபதியும் அமராவதியும் சந்திக்கிறாங்க. அந்த ஒரு பார்வையை அவங்களுக்கு காதலாக மாறிடுச்சு. பார்வையில் ஆரம்பித்த காதல் அரண்மனை தோட்டங்களில் சந்திப்பாகவும் மாறிடுச்சு. அம்பிகாபதி எழுதின ஒவ்வொரு கவிதையும் அமராவதிக்கான காதல் கடிதமாகவே இருந்தது. ஆனால் ஒரு சாதாரண கவிஞன் மற்றும் ஒரு அரசகுமாரி இந்த காதலை உலகம் ஏற்றுக்கலை. சோழ மன்னனுக்கு இந்த காதல் தெரிய வந்ததும் அவர் அம்பிகாபதி மீது ரொம்ப கோபமாயிட்டு அம்பிகாபதியை அழைச்சி 100 பக்தி பாடல்கள் பாடினால் உன் உயிர் காப்பாற்றப்படும் என்று சவால் தராரு. சவாலை ஏற்றுக்கிட்ட அம்பிகாபதி பாட ஆரம்பிச்சாரு. 99 பாடல்கள் அவர் வெற்றிகரமாக பாடி முடிக்கிறாரு. அதை பார்த்து அமராவதி சந்தோஷத்தில் கண்ணீர் தார தாரையாக கொட்டுறாங்க. ஆனால் 100வது பாடலில் அம்பிகாபதி அவர் காதலை நினச்சி அமராவதியை பற்றி பாடிடுறாரு. அரசர், என்னதான் நீ 99 பாடல் பாடியிருந்தாலும் 100வது பாடல் விதிமீறல்னு சொல்லி அம்பிகாபதிக்கு மரண தண்டனையை விதிச்சிடுறாரு. செய்வதறியாத அமராவதி தன் காதலை இழந்த துயரம் தாங்காமல் உயிரை நீத்தாள் என புராணங்களில் உள்ள இந்த அழகான காதல் பிணைப்பு இன்றும் பலரின் மனதில் பெரும் தாக்கமாக உள்ளது. இது போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.